இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நாங்களும் கூட சேர்ந்து ஆளுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு சார். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க நேரா பதில் சொல்லுங்க. பங்கு கேக்குறாங்க சார். என் வீட்டுல வந்து உங்களுக்கு வந்து போங்க அப்படின்னா இல்ல எனக்கு சீட்டு கொடு, எனக்கு நீங்க இந்த வீட்டுல ஒரு ரூம் எனக்கு கொடுன்றாங்க. மாதேஷ் பங்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளு பங்கு. அதுக்கு தான் கொஞ்சம் நெஞ்சமாவது இந்த ஹிந்தி படிச்சிருக்கணும். இந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு குரூப்ல இருந்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. என்ன நடக்குது? அதிமுக பாஜக கூட்டணி வைத்த பிறகாக அமித்ஷாவினுடைய வருகை. அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்றாரு என்டிஏ அலைன்ஸ் ஆன கூட்டணி தான் அங்க இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்ன்றாரு. திரும்ப மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான தேர்தல் 2029. இப்ப நான் சொன்ன மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து தமிழகத்தை சூனிய காடு சுடுகாடு ஆக்கின ஸ்டாலின் வேணுமா? 8க்கும் 10க்கும் இடைப்பட்டவன் எம்ஜி ராமச்சந்திரன், கோமலவல்லி, கர்நாடகத்து பாப்பாத்தி அப்படின்லாம் சொன்ன திமுக காரங்களும் அதுல வந்து பிடில் வாசிட்டு இருக்கிற திருமாவளவன் மாதிரி ஆளுங்க உன் ஊட்டப்பாரு, உன் வீட்டுல இருக்கிற ஓட்டை பாரு. அது எடப்பாடி பழனிசாமியோட கவலை. ஓபிஎஸ் வந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அதான் சொல்றேன், பாஜகவே எங்க கையில இருக்குது, டெல்லி பாஷா பாய் எங்க இன்னொரு பாக்கெட்ல இருக்கிறாரு, இந்தியாவே திரும்பி பாக்குற மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிக்கிற மோடி அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்க கூட்டணிக்கு இருக்கிறப்ப தேர்தல் கமிஷன் நியாயா பண்ணும். உங்க பாஷையிலே கேட்கறேன், என்ன பண்ணிட போகுது? வெகு விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு எங்களுடைய தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன் 2 பேரும் கைகோர்த்து தமிழகமே கிடுகிடுக்கும் அளவுக்கு பல இந்த திராவிட மாடல் அரசு எடுத்து அந்தந்த மாவட்டத்தில் போராட்டங்கள் நடத்த போறாங்க. மாநிலம் முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய போறாங்க. இனி பாத்தீங்கன்னா இந்த அடுத்த ஒரு 6-7 மாதங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் நேற்றைய முதல்வர் வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் போராட்டம் இப்படிங்கிறதா தலைப்பு செய்தியா இருக்கும். கேமரா யூனிட்னு 4-5 வாங்கி வச்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுக்க சுத்த வேண்டியதா இருக்கும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு வக்கீல் மணிகண்டன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா நலமா இருக்கிறேன். சேலம் வந்திருக்கோம், உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். முதல் முறையா உங்க வீட்டுல வச்சு உங்களை பேட்டி எடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து ஒரு 2-3 மாதம் இருக்கும். இந்த நம்ம மாநிலத்துக்கும் பக்கத்து மாநிலத்துக்கும் சண்டையை மூட்டி விடுறாரு அந்த தக்கு ஒருத்தர் இருப்பாரு, புரியாத மொழியில பேசுற ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். பக்கத்து மாநிலத்துக்கு நமக்கு ஏதாவது சண்டை மூட்டி விட்டுறாதீங்க மதேஷ். வரலாறு தானே சொன்னாரு, ஏதாவது அதுல உங்களுக்கு அவர் ஏதாவது மாத்தி சொல்லிட்டாரா? வரலாறு சொல்லியிருக்காருல்ல? வரலாறு சொன்னவர் முழு வரலாறையும் சொல்றதுக்கு யோகியதையும் நெஞ்சில மஞ்சாத்தையும் இருந்தால் முழு வரலாறு சொல்லியிருக்கணும். இது கன்னட மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொழிக்கும் தாய்மொழி தான் தமிழ் அப்படிங்கிறது. தமிழ் வயிற்றுல தான் பிறந்தது. நம்ம தமிழ்லேயே வடமொழி சொற்கள் நிறையா கலந்துருக்குது. சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்தது தான் கன்னடம் அப்படின்னு முழுசாக சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. ஏன்னா அவருக்கு எப்பயுமே ஒரு கண்ணு வேலை செய்யாது. ஒரு கண்ணில் அவர் அந்த காலத்தில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணால் பச்சை இது கட்டிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஹிந்தும்பாரு. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் பேச மாட்டார். சரி, அந்த தக்க பத்தி நமக்கு என்ன பேச்சு? வாங்க பேசணும் சார். தமிழின் பெருமையே தமிழ்நாடு நம்ம ஏன் படவரப்பு சொல்ற? உன் படத்தை ஓட்டுறதுக்கா? ஏன் மத்த நாள் எங்க போன பேரு? நீ மொழி அறிஞரா? நீ என்ன மொழியில பட்டம் வாங்கின, PhD பட்டம் வாங்கின? நீயே ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு மானம் கெட்டு போய் இது ராஜ்குமார் அவங்க ஃபேமிலி வராங்க. ரிமோட்டை உடைச்சு வர, இதுக்கு டார்ச் அடிச்சு வர, சூரியனுக்கே டார்ச் அடிச்சு வர, போய் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தூக்கி இப்படி ரிமோட் அடிச்சியா? இப்ப அறிவாலயத்துல போய் கொத்தடிமை வேலை பண்ணி 200 ரூபா ஊப்பியா மாறிட்டியா? அவரை பத்தி ஏங்க, அந்த தக்கை பத்தி ஏங்க பேசிக்கிட்டு? விஷயத்துக்கு வாங்க, தான் உருப்படியா பேசுவோம். வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, சேலத்துக்கு வந்திருக்கிறீங்க, உருப்படி இல்லாத கேஸை பத்தி, அந்த அறிவாலய கொத்தடிமை பத்தி ஏன் நம்ம பேசணும்? இதான் உருப்படியா பேசலாம். உங்களுக்கு ஏன் அவ்வளோ அவர் மேல ஒரு ஆதங்கம் இவ்வளோ? அவர் பாருங்க, இன்னைக்கு பதவி ராஜ்யசபா MP ஆயிட்டாரு, இன்னைக்கு போறாரு, பார்லிமெண்ட் போறாரு. ஒட்டு மொத்தம் அந்த கட்சியில இருந்தவங்களை எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு வீரவசனம்லாம் பேசிவிட்டு இல்லாத அரசியலை நான் சுத்தப்படுத்த போறேன், நம்மவர் புனிதப்படுத்த போறார், தொடப்பத்தை எடுத்து துடைக்க போறாருன்னு அங்க ஒருத்தன் இப்படித்தான் தொடப்பத்தை எடுத்துட்டு அவன் பெரிய கொள்ளக்காரன் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான். கமலஹாசன்லாம் ஒரு நான் திரும்ப சொல்றேன்,
நான் அதிதீவிர கமலஹாசனோட ஃபேன். எனக்கு வந்து ஒரு உங்களை மாதிரி தான் ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நடிக்க தெரியாத ரஜினிகாந்தை பிடிக்கும், நடிக்க தெரிஞ்ச கமலஹாசனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். சொந்த வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ரஜினிகாந்தை பிடிக்கும், நடிக்க தெரிஞ்ச திரை வாழ்க்கையில் நடிக்க தெரிந்த கமலஹாசனை பிடிக்கும். நான் கமலோட பெரிய ஃபேனுங்க. அவருடைய அரசியல் தத்துவத்துக்கு முதல் எதிரி. அந்த தக்க விட்டுருங்க, வேற விஷயத்துக்கு வாங்க. சேலம் வந்திருக்கிறீங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, பிரயோஜனமான விஷயத்தை பேசுவோம். அந்த தக்க பத்தியா பேசணும். சேலம் வந்திருக்கோம், எடப்பாடி பழனிசாமியை பற்றி தான் கேட்கணும், அதுவும் மணிகண்டன் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கேன் நான். என்ன நடக்குது? அதிமுக பாஜக கூட்டணி வைத்த பிறகாக அமித்ஷாவினுடைய வருகை. அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்றாரு, என்டிஏ அலைன்ஸான கூட்டணி தான் அங்க இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்ன்றாரு. கூட்டணி ஆட்சின்னா அவங்க மினிஸ்ட்ரியில இடம் கேட்பாங்க போல தெரியுது, அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க போல தெரியுது. அதை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா இல்லையா? அதிமுக என்ன மனநிலையில் இருக்காங்க சார்? அதாவது சேலம் வந்திருக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சேலம் இல்லைங்க, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, கள்ளக்குறிச்சி, எங்க வேணாலும் போய் கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய மனநிலை வேண்டும் சாமி, மீண்டும் சாமி, எங்களை காக்க வந்த எல்லை சாமி எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற குரல் நாலா பக்கமும் ஒலிக்கிறதுனால இன்னைக்கு நீங்க சேலத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஒன்று தெளிவா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே உங்க டிவியில் சொன்ன மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வரணும், எங்களை மீண்டும் ஆளணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இன்னைக்கு இருக்கிற தமிழர்களுடைய எண்ணமும். அதோட பிரதிபலிப்பு 2026 உங்களுக்கு பெரிய ஒரு சுனாமியா வெடிக்கும். இப்ப இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி கனவு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம ரோபோ சங்கர், மன்னிக்கிறோம், மரியாதைக்குரிய முதலமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அவர் கட்சியும் அரபிக்கடலில் தூக்கி எறியப்படும். பொறுத்திருந்து பாருங்க. மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க சார். இங்க பிஜேபியோடு அலைன்ஸ்ல இருக்கிறதுனால என்ன ஒரு மனநிலையில மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்ற ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறி இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. 200 ரூபா ஊப்பிங்களா அப்படின்னு அவங்க மட்டுமா ஓட்டு போடுவாங்க? மக்கள் ஓட்டு போடுவாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, நாட்டுக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டுக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டுக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படின்னு இந்த அடிப்படை சித்தாந்தத்தை புரிஞ்சவங்க தமிழர்கள். இங்க ஏமாற்ற முடியாது. மோடி வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு 24 தேர்தல் முடிஞ்சது. மக்கள் அதற்குரிய தீர்ப்பு கொடுத்து இந்திய மக்கள் முழுவதும் மோடி 3வது முறை வேணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. தமிழகத்துல வேற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. திரும்ப மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான தேர்தல் 2029. இப்ப நான் சொன்ன மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து தமிழகத்தை சூனிய காடு சுடுகாடு ஆக்கின ஸ்டாலின் வேணுமாங்கிற இந்த கேள்விய நான் பாரு 4 வருஷத்துல செஞ்ச சாதனைகள் 5 வருஷத்துல கிழிச்ச கிளி அப்படின்னு எதையுமே சொல்லாம, ஐயோ பாரு மோடியால போச்சு, அமித்ஷா தாடியால போச்சு, ஆர்.என். ரவியால போச்சு, எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க காலகாலமா அந்த திமுகவோட டிஎன்ஏவே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று மொழி வெறியை தூண்டுவானுங்க, இனவெறியை தூண்டுவானுங்க, தமிழா இன உணர்ச்சி கொள்ளுமா, வடக்கு வாழுதும்பானுங்க, தெற்கு தெரியுமா. இப்போ அதோட லேட்டஸ்ட் எடிஷன் நம்ம ரோபோ சங்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் டீலிமிட்டேஷன் நான் கேட்குறேன், அது ஒரு தேசிய கட்சி. அவங்க நீங்க ரோபோ சங்கர்ன்றீங்க, அவங்க வேற ஏதாவது ஒரு பேர் சொல்ல போறாங்க. அடுத்து அந்த பக்கம் யாராவது ஒரு காமெடி வெர்ஷனா ஒரு பர்சன் பேரை சொல்லுவாங்க. இபிஎஸ் அது நல்லாவா இருக்கு? சரி, அது நல்லாவா இருக்கு. எந்திரன் ரோபோ மாதிரி இருக்காரு. இதை நான் குறைச்சி சொல்றேன். இதெல்லாம் வந்து ஏங்க ஜம்மு இருக்காரு, எந்திரன் மாதிரியே இருக்காருங்க. அவர் நடக்கிறது நான் ஐயோ நான் பாடி ஷேம்லாம் பண்ணல. நல்லா டிப் டாப்பா இன்னைக்கு இந்தியாவிலே அதாவது முதிய இளைஞர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாலிப வயோதிக அன்பர்களேன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த காலத்துல வருமே, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிப்டாப்பா இருக்கிறாருங்க முதலமைச்சர். அவர் உண்மையாலுமே பார்த்து பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு ஊட்டியில போலாம் வந்து கும்பி எரியுது, குடல் காயுது, குழு குழு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு எங்க அப்பா ஒரு காலத்துல டயலாக் விட்டார. அந்த ஊட்டியில போய் உட்கார்ந்து இருந்தப்ப பாத்தீங்கன்னா எத்தனை பேர் போட்டிட்டு இவரோட போட்டோ எடுத்துட்டாரு. நல்லா ஜம்முன்னு எந்திரன் 2.0 மாதிரி இருக்கிறாருங்க. விஷயத்துக்கு நான் வரேங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, நடப்பது வந்து உங்க வீட்டுக்கு யார், உங்க வீட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு யார் அப்படிங்கிற தேர்தல். அப்படி ஆள போறது எடப்பாடின்றீங்க, அதுக்காக தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல நாங்களும் கூட சேர்ந்து ஆளுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு சார். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க நேரா பதில் சொல்லுங்க. பங்கு கேக்குறாங்க சார், என் வீட்டுல வந்து உங்களுக்கு வந்து வந்து போங்க அப்படின்னா, இல்ல எனக்கு சீட்டு கொடு, எனக்கு நீங்க இந்த வீட்டுல ஒரு ரூம் எனக்கு கொடுன்றாங்க. மாதேஷ் பங்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளு பங்கு. அதுக்குதான் கொஞ்சம் நெஞ்சமாவது இந்த ஹிந்தி படிச்சிருக்கணும். இந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு குரூப்ல இருந்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் டெல்லி பாஷா பாய்
நேற்றுக்கு மதுரையில் பேசுனதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு அந்த கூட்டணி பேரை முதல்ல அவர் குறிப்பிட்டார். அவருடைய கட்சி பேரான பாஜகவை இரண்டாவது குறிப்பிட்டார். தமிழகத்தில் யார் தலைமையில் இந்த கூட்டணி இருக்குது, யார் முதலமைச்சராக வருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக பேரை குறிப்பிட்டு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னாரோ ஒழிய கூட்டு ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் சொல்லல. பங்கு இருப்பங்க அதான் சொல்றேன். பங்கு அவங்க கேக்குறாங்க, பங்குலாம் அவங்க கேட்கல. அவங்களுடைய பங்கு 2029 2 பங்காளிங்களும் உட்காந்து பேசி தமிழ்நாடு பங்கு உனக்கு 2029 பங்குனாரு. அதுக்கு டெல்லி பாஷாபாய் பங்கு என்ன சொல்லிச்சுன்னா பழனிசாமி பங்கு உங்களுக்கு 2026 அப்படின்னு தெளிவா பேசி ஒற்றை புள்ளியில 2 பேரும் உட்கார்ந்து பேசுறப்ப திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது, மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் கிவர்ஸ் 2029 ஃபார் பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில தான் சேர்ந்திருக்கிறாங்க. அவர் பேசுற நோக்கம் கூட்டணி ஆட்சினா இந்த தலைமையில இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து நிக்க போகுதுங்கிற அடிப்படையில சொன்னார். ஒழிய கூட்டு ஆட்சி, அரசியல் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற இந்த ஏமாத்து வேலையெல்லாம் இல்ல. ஒரு நிமிஷங்க, தமிழகத்துல கூட்டணி தலைவர் யாருங்க? எடப்பாடி. நான் முடிச்சிடுறேங்க. தப்பா பண்றீங்க. டீகோடு நீ உன் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டுமா? மாதேஷ் வரலாறு தெரியாம பேசி இல்ல ஊபி மாதிரி வரலாறுல எப்படி எல்லாம் இவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க அல்லது கூட்டணி வச்சு என்னென்ன பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஊபி மாதிரி பேச. ஆர்எஸ் பாரதி சொல்றாரு கபலீகரம் பண்ண போறாங்க ஏடிஎம்கேவையும் பாமகவையும். இது தெரியாம அவங்க கூட்டணி கேட்டு வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப வச்சுட்டாங்க ஏடிஎம்கே, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. யாருங்க அந்த பல்லு போன ஏட்டையாவா? இதுல அறிவாலயத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஏட்டையாவா? ஆர்எஸ் பாரதிலாம் ஒரு மதிக்கக்கூடிய நபர். அவர் வழக்கறிஞர்களை பத்தி என்ன பேசினாரு, தாழ்த்தப்பட்டவர்களை பத்தி என்ன பேசினாரு, அவரெல்லாம் ஒரு ஆளா கருதி எங்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க. திரும்ப நான் ஒன்று சொல்லிடுறேன். தமிழகத்தின் அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பங்குனி உத்தரத்தன்னைக்கே தெளிவா அதுக்கு அடுத்த நாள் நடந்த இதுல சொன்னாரு, டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்தி தெரியாது போடா குரூப் தானாலும் தாய்மொழி தமிழையாவது நல்லா படிச்சு தெரிஞ்ச மொழியில நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். சந்தேகம் இருக்கு, சந்தேகம். நான் சொல்றது ஒரு நிமிஷம் சார். நாளைக்கு என்ன மிரட்டுறியா மாதேஷ்? இந்த ஊபி மிரட்டி பாக்குறியா? என்ன பிரச்சனையா உள்ள அவங்க புடிச்சுப்பாங்க இடத்த. நீங்க கவலைப்படாதீங்க சாமி. அந்த மாதிரி நான் திரும்ப சொல்றேன், தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தனித்து ஆட்சி அமைக்கும். நான் திருப்பி சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே ஊபி பங்கு. முதல்ல அவர் சொன்னது தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும்னு சொன்னார்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு உருவகம் இருக்குதா? அப்ப ஒரு பேச்சு கேட்கிறேன். நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக சேருது, நாளைக்கு இப்படியா அப்படியான்னு போக்கு காட்டிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய அந்நியார் சேர்றாங்க. அப்ப கூட்டணி ஆச்சுன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆட்சி கொடுப்பாங்களா? என்ன பேச்சு? அப்படி சொன்னாரா? அங்கதான் மாதேஷ் பங்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும்னு தெளிவா டெல்லி பாஷா சொன்னார். நீங்க அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அறிவாலயத்துக்கு பிடிச்ச மாதிரி, ஊபிக்கு பிடிச்ச மாதிரி, 200 ரூபாய் ஊபிகளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து வேணா சொல்லி. இல்ல சார், ஒரு தனித்த அடையாளமாக இருக்கணும்னு அதிமுக நினைக்குது. அதுதான் தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி. நாளைக்கு எங்கேயும் இழந்துடக்கூடாது, எதையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையில தான் ஒரு பயம் வருது எதிர் முகாம்ல இருக்கிறவங்களுக்கும். அதே போல ஒரு நல்லெண்ண அடிப்படையில அதிமுக அப்படியெல்லாம் அவங்கள உள்ள வந்திருப்பாங்க, அவங்கள ஏதாவது கபலீகரம் பண்ணிருப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கிறதுனாலதான் இந்த வாதமே வருது, இந்த விவாதமே வருது. 8க்கும் 10க்கும் இடைப்பட்டவன் எம்ஜி ராமச்சந்திரன், கோமலவல்லி, கர்நாடகத்து பாப்பாத்தி அப்படின்லாம் சொன்ன திமுக காரங்களும் அதுல பிடில் வாசிட்டு இருக்கிற திருமாவளவன் மாதிரி ஆளுங்க உன் ஊட்டப்பாரு, உன் வீட்டுல இருக்கிற ஓட்டை பாரு. அது எடப்பாடி பழனிசாமியோட கவலை, அதிமுக தலைவர்களுடைய கவலை, அதிமுக தொண்டர்களுடைய கவலை. அதிமுகவோட அரசியலையும் பாஜக அரசியலையும் உற்று நோக்கு என்கிற அடிப்படையில் சொல்றேன். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தலைமை வைக்கக்கூடிய பழனிசாமி தான் முதலமைச்சர். அதிமுகவின் தனித்து ஆட்சி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. பல முறை சொல்றேன், நீங்க என்ன திசை திருப்புறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுகன்னு தெளிவா திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார். ஒழிய பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அவர் சொல்லியிருந்தாருன்னா ஏத்துக்கிறியா? நீ சொன்னதான் ஏத்துக்கிறேன். ஒருபோதும் கிடையாது. இல்லாத உருவகத்தை பயன்படுத்தாதீங்க. ஐயோ டீலிமிட், ஐயோ கொள்றாங்கப்பா. நான் அதை சொல்லல, உங்களுக்கு ஒண்ணு அந்த ஞாபகம் வந்துட போகுது. ஐயோ டீலிமிட்டேஷன் வந்துரும் அப்படின்னு இல்லாத புளியை காமிச்சு ஏமாத்துத்தனங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அந்த மாதிரி இல்லாத கற்பனை வளத்தை ஓட்டி அதுல குளிர்காய நினைக்காதீங்க. மாதிரி விஷயத்துக்கு வாங்க. ஒரு உருவம் இல்லாமல் இருக்குது, ஒரு வடிவம் இல்லாத ஒரு அணியா இருக்குது. அதாவது என்டிஏ அலைன்ஸ், நீங்க சொல்ற அதிமுக என்டிஏ அலைன்ஸ்,
அங்க கூட்டணி இல்லை, இங்க கூட்டணி வந்துருச்சு, அங்க வந்து கூட்டணி இல்லைன்னு திருமாவளவன் சொல்றாரு. உருவமில்லாத ஒண்ணு என்னத்தை போய் சாதிக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. யார் சொன்னாருங்க? திருமாவளவன். முதல்ல பேரு வச்சியே சோறு வச்சியான்னு ஏதோ ஒண்ணு கேட்பாங்க. திருமாவளவனுக்கு பாவம் கத்திட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு 2026ல சோறு கிடைக்குமா? நான் அவரு பிரச்சனையை பார்த்து சார், இதெல்லாம் வந்து வார்த்தையா ஒரு இதா சொல்லுங்க, சோறுயா கொண்டு போங்க சார். ஏன் சார் சோறு எல்லாருக்கும் கிடைக்கணும் சார்? சோறுனா எல்லாருக்கும் பாருங்க, நீங்க பாருங்க ஊப்பியோட ஞாபகம் எங்க, நான் சோறுன்னு சொல்றது உனக்கு இருக்கிற சீட்டை முதல்ல பாரு. கூவி கூவி அதாவது மாநில கட்சியும் எதுவும் விழுங்கிட கூடாதுன்னு அவர் பேசுறாரு. இவருக்கு என்னங்க அக்கறை கிழிக்குது? டாக்டர் ராமதாஸ் வந்து ஆரம்பத்துல வந்து சரியா இருந்தவர், இடதுசாரி சிந்தனையில இருந்தவர், இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு வராங்க. உனக்கு என்னையா போச்சு? உன் கட்சியில எவனோ லாட்டரி டிக்கெட்டு கள்ள டிக்கெட்டு வைத்து பல கோடி தமிழன் வயிற்றுல அடிச்சவனை ஒருத்தனை கொண்டாந்து விடுற கட்சியில என் அண்ணன் இருக்கிறாரு பாத்தீங்கன்னா, வன்னியரசு இருக்கிறாரு, நம்ம எதுக்கு எடுத்தாலும் அப்படியே அமைதியா பேசாம உட்காந்துட்டு ஆட்டோ பம்லாம் அடிப்பாரு. ஆளூர் ஷானவாஸ்லாம் இருக்கிறப்ப வந்த 10வது நாள் லாட்டரிக்காரனை கூட்டிட்டு போய் துணை பொதுச் செயலாளர்னு உட்கார வைக்கிற. உன் கட்சியில 1000 ஓட்டை இருக்குது, கல்யாணம் ஆன புருஷன் டெய்லி எந்திரிச்சு இந்த மனைவியோடு தான் நான் வாழப்போகிறேன், இந்த மனைவியோடு தான் நான் குடும்ப நடத்த போடுகிறேன், இந்த மனைவியோடு தான் இரவு நான் படுக்கையறையில் படுக்க போகிறேங்கிற மாதிரி தினமும் எந்திரிச்சா நான் இந்த கூட்டணியில தான் தொடருவேன்னு கூவிட்டு இருக்கிறல்ல, கூவுறதுக்குள்ள சோறு உனக்கு வைக்கிறாங்களான்னு பாத்துக்க. ராமதாஸை பத்தி கவலைப்படுறதுக்கு அரசியலுக்காக திருமால் வளவன்கிற பேரை திருமாவளவன் மாத்திக்கிட்டு ஃபாரன்சிக் லேபரட்டரியில நீ ஒர்க் பண்ணப்ப இவருடைய பேரு DPI, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு கட்சியை கபலீரங்கம் பண்ணி நடத்தினப்ப இவருடைய பேர் திருமால் வளவன். அரசியல் காரணத்துக்காக பேரையே மாத்திக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கிற திருமாவளவன் அவர் வீட்டுல இருக்கிற ஓட்டையை பத்தி கவலைப்பட்டோம், தைலாபுரம் கோட்டையை பத்தி அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. பிஜேபி விரித்த வலையில் மாட்டிய ஒரே ஒண்ணு அதிமுக மட்டும்தான், அது மட்டும் தான் மாட்டி இருக்குது, வேற யாரும் மாட்டல அப்படின்றாரு அவரு. வலையில மாட்டிக்கிட்டாங்க. தலித் சகோதரர்களை அடிமை சாசனமா எழுதி வச்சு மறந்து போயிட்ட ப்ரோக்ராம் இன்னைக்கு 1100வது நாளுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி. சரி, இன்றோட 1100வது நாள் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்திட்டையும் தம்பி எல்லாம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே. ஏன்னா நம்ம ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு சொல்லுவார்ல நம்ம திராவக நாயகர், வேங்கை வயல்ங்கிற தேசிய அவலத்துல FIR போட்டு மானங்கட்டு மரியாதை கட்டு இந்தியா முழுக்க சந்தி சிரிச்சு போயிருக்குது. தாழ்த்தப்பட்ட சகோதரன் குடிக்கிற தண்ணியில வந்து மனித கலவை, அந்த வார்த்தையை சொல்றதுக்கே அருவருப்பா இருக்குது. சாப்பாட்டு நேரம் அதை கலந்ததுல போய் கண்டுபிடியாலாம், இதோ நெருங்கி விட்டோம், குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம், DNA டெஸ்ட் செய்து விட்டோம், விரைவில் பிடித்து விடுவோம், அவர்களே வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று வெக்கமா இல்லையா? இப்படி ஒரு நாடகம் ஆடுது இந்த ஸ்டாலின் அரசு. அங்க உக்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற காசுக்காகவும் மற்றக்காகவும் உட்காந்துட்டு பிடில் வாசிட்டு நிலை வித்வானா மாதிரி தொங்கு சதையா மாறி போய் தலித் சகோதரர்கள் பாவம் அவனுங்களை கொண்டு போய் ஒட்டு மொத்தமா அடமானம் வச்சுட்டு திருமாவளவன் பேசலாமா அரசியல் அரங்கில? முதல்ல பாஜக வலையில நாங்க உளுந்தா என்ன, பாஜக வலையை பிச்சுக்கிட்டு வெளியே வந்தா என்ன, இதை முதல்ல நீங்க பாத்துக்கன்னு தான் மரியாதைக்குரிய திருமாவளவனுக்கு சொல்றேன். அவரை வந்து சீந்திரத்துக்கு ஆள் இல்லை, கடைசி நேரத்துல கழட்டி விட போறாங்க திருமாவளவனை. கடைசி நேரத்துல இவ்வளவு தயா கொடுப்போம் சீட்டு இருந்தா போலாம் வெளியே போயினாரு. எங்க போகுது அதிமுக காத்திருந்தது, யாரு காத்திருந்து பலமுறை ஓப்பனாவே மிகச்சரியா அவருக்கான கசம்புக்கு மருந்து எங்க கிட்ட இருக்குன்னு சொன்னது அதிமுக தலைவர். மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில கொள்கையே இல்லாத காங்கிரஸ், வேற கொள்கையில இருக்கிற பிராந்தியவாத பிரிவினைவாத கொள்கையில இருக்கிற திமுக, உலகத்திலிருந்தே அழிக்கப்பட வேண்டிய அழித்தொழிக்கப்பட வேண்டிய கம்யூனிஸ்ட், நீங்கெல்லாம் மோடி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒற்றை புள்ளியில நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கதம்ப கூட்டணி வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறப்ப திராவக மாடல் ஆட்சி கொடுக்கக்கூடிய ஸ்டாலினை வெளியேற்றுறதுக்கு இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், சீனா, பாகிஸ்தான், துருக்கி நீங்களாக எந்த நாட்டில் இருக்கிற யாரோட வேணாலும் அதிமுக கூட்டி வச்சுக்கோ. அதை பத்தி எதிர்முகாமில் இருக்கிற இது அக்டோபஸ் கூட்டணி உங்களை விழுங்கிவிடும், கபலீகரம் செஞ்சிடும், உனக்கு என்னையா போச்சு? உன் வேலையை பாரு, நீ சந்தோஷம் இல்லை பண்ணும், ஸ்வீட் எடு கொண்டாடு. அதிமுக முடிஞ்சு ஆனா வச்ச கதறானுங்களே, எல்லாம் ஜீகத்துல டைரியா வந்து போய் மெட்ராஸ்ல படுக்கிறானுங்களே, ரொம்ப எளிமையா ஆயிடுச்சுன்றாங்களே. எளிமை எங்களுக்கு ரொம்ப ஈஸி. அப்ப கொண்டாடு, ஏன் கதற? பிஜேபி கூட ஏன் கதற? ஏன் கதற? அத தாயா கேக்குறான். அப்ப எதிராளி முடிஞ்சு போயிட்டா அதிமுக முடிஞ்சு போயிட்டு ஈஸியா ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு இருக்கணும். டெய்லி கதறீங்களே, சாயந்தரம் 8 to 7 to 9 எல்லா டிவிலையும் உட்காந்துட்டு கதறீங்களே. உங்களை நீங்கள் வாழக்கூடாது என்று தான் சொன்னோம், வாழக்கூடாது என்று சொல்லவில்லை அம்மா அப்படின்னு எங்க மேல முதலைக்கு நீர் வெடிக்கிறவங்கள உங்க ஓட்டை சிரிப்புன்னு. ஐயா திருமாவளவன் அவர்களே, திருமால் வளவன் அவர்களே, எந்த தலித் சகோதரர்களை ஏமாத்தி அவங்கள வச்சு ஒரு பிராண்டிங் பண்ணி இன்னைக்கு போய்
மழை தண்ணியில கூட என் கால் படக்கூடாதுன்னு ஷூவை வந்து ஒருத்தன் முதுகுலியும் செருப்புலையும் வச்சு நடந்து போன உயர் சாதி திருமால் வளவன் அவர்களே, உங்க வேலையை பாருங்க. அந்த தலித்து சொல்லி இந்த உயரத்தை தொட்டிருக்கிறீங்களா? பீத்தண்ணி குடிச்சான் பாத்தியாங்க, அவன் பக்கம் போய் நில்லையா? அதை விட்டுட்டு அந்த அறிவாலயத்தோட சொற்ப லாபத்துக்காக போய் அங்க அவங்களோட பிஆர்ஓ வேலை பார்த்துட்டு இருக்கிற திருமாவளவனை அந்த சமுதாயம் புரிந்து கொள்ளும். திருமாவளவனுக்கு உரிய பாடத்தை மக்கள் இந்த தேர்தலில் கற்பிப்பாங்க. பொறுத்திருந்த கூட்டணி ஆட்சின்ற ஸ்டேட்மெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஹிந்தி தெரியாம நீங்க வந்து இப்படி எல்லாம் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு இதை தெளிவுபடுத்தினீங்க. இன்னொரு பிரச்சனையா இருக்கு. 50 சீட்டு கேட்க போறதா நேற்றுக்கு அவங்களுடைய மையக்குழு கூட்டத்துல எல்லாம் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. வாயா மாதேஸ் ஊப்பி வசமா மாட்டின எங்க இந்த கேள்வி கேட்கலையோ. 50 சீட்டு கேட்க அருமை. இன்னொருத்தர் இருப்பாரு, அரசியல் ஜோதிடர், டெல்லியில எல்லாம் எனக்கு எல்லா தொடர்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவரு ஜோசியம் வரிசையா சொன்னாரு. இது திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது. இது வந்து காலையில் எந்திரிச்ச உடனே நல்ல வைதீக இந்துக்கள் வீட்டுல ஏதாவது காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்களா, அதுல மாதிரி முதல்ல இன்டாக்டா இருக்கு மேன். முடிச்சிடறேன் நான் சொன்ன உடனே. அப்படியே 6 வித்தியாசம் சொல்றேன். இந்த குமுதத்தெல்லாம் ஒரு காலத்துல அந்த மாதிரி கண்டுபிடிப்பாக்கலாம். இப்படி அடுத்தது என்ன பாரு, பாஜக அதிமுக கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு வீக்கஸ்ட் லீடர், அவரை நம்பி கூட்டணி வராது அப்படின்னார். அண்ணாமலை வந்து 3036 வரைக்கும் மாற்றப்பட மாட்டார் அப்படின்னு ஒருத்தர் ஜோசியம். ஆமா, ஒருத்தர் ஜோசியம் சொல்லிட்டு இருப்பாரு. நான் மதிக்க தகுந்த திரு ரவீந்திரன் துரைசாமி தான். அவர் சொன்ன ஜோசியத்துல இது வரைக்கும் 2 பனால் ஆயிடுச்சு. அதிமுக பாஜக கூட்டணி வந்து அருமையா மலர்ந்து போச்சு. அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார்னு சொன்னாரு, அதுவும் பனால் ஆயிடுச்சு. சீட்டுக்கு ஏத்த ஓட்டுக்கு ஏத்த சீட்டு அடுத்தது கிளப்பி விட்டார் அவரு. கேளுங்க சார், அதுக்கு தான் விஷயத்துக்கு வரேன். அடுத்தது என்ன பண்றாருன்னா, இந்த கூட்டணியில் ஏதாவது பிரச்சனையை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டுக்கு ஏத்த சீட்டு கடந்த முறை 18% வாங்கினதுனால 80-90 சீட்டுகளை பாஜக பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் அமித்ஷா கிட்ட சொல்லி 50 தொகுதியை கண்டுபிடின்னு மரியாதைக்குரிய டெல்லி பாஷா பாய் சொன்னார்னாவே அந்த 50ல 30 பொறுக்கி எடுப்பாங்க. அதான் விஷயம். ஒரு 100 தொகுதிகளை கண்டுபிடியுங்கள் அமித்ஷா சொல்லியிருந்தா 30 தொகுதி கொடுக்கற அளவுக்கு பெரிய கட்சியா மாறிடுச்சா பிஜேபி? போன தடவை 21 சீட் அவங்களுக்கு கொடுத்தாங்களா? பழைய நினைப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முருகன் தலைவரா இருக்கிறப்ப பழனிசாமி அவருக்கு கொடுத்த அருள் எத்தனைன்னா 21 சீட்டு. அன்னையில இருந்து இன்னைக்கு பாஜக ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது. கடந்த தேர்தலில் தனித்து அவங்க வாங்கின ஓட்டு 11% ஓட்டு. பிரபலமானவர்கள் வாங்கின வாக்கு கழிச்சிங்க அப்படின்னா உறுதியா அவங்க ஒரு 8% ஓட்டு வாங்கினாங்க. அதுவும் மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட ஓட்டு. எப்படி கூட்டி கழிச்சு உங்களுக்கு எப்படியாவது பாஜக மட்டம் தட்டுன்னு பாத்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அளவில் அவங்களுக்கு 6% ஓட்டு நிச்சயமா அவங்களுக்கு இருக்குது. நடப்பது சட்டமன்ற தேர்தலுங்கிறதுனால அவங்க வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சாலும் அதிமுக கடந்த முறை பெற்ற வாக்கு சதவீதத்தில் ஒரு 5% கூடும். ஒரு மிகச்சிறந்த ஒத்த லைன்ல ஒத்த புள்ளியில 20-26 பழனிசாமிக்கு 20-29 பாஜகவிற்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கூட்டணி நம்ம ஜெல்லு கோல்கேட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அருமையா ஜெல் ஆயிட்டு இருக்குது. நீங்க கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு அறிவாலய பார்வையில பாத்தீங்கன்னா இதை பேசுறதுக்குன்னே சாயந்தரம் ஒரு குரூப் இருக்குது, அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர். நான் மறந்து போயிட்டேன், ரவீந்திரன் துரைசாமி சாருக்கு உங்க சேனல் மேலமா சொல்றேன், நீங்க ஏத்தி விட்டு பாத்தீங்க என்ன, நீங்க 90 சீட்டுகள் பாஜக அவங்களுடைய தகுதிக்கேற்ப சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும். ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமினார்ல, இன்னைக்கு அமித்ஷா பாஷா பாயே என்ன சொல்லியிருக்காருன்னா 50 தொகுதிகளை கண்டுபிடிங்கன்னு சொன்னா அந்த 50ல மறுபடியும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஒரு 25ல இருந்து 30 தொகுதிகள் நான் இன்னைக்கு தேதியில மரியாதைக்குரிய இன்னும் நான் போற்றக்கூடிய ரவீந்திரன் துரைசாமிக்கு உங்க சேனல் மூலமா நான் ஒரு இது வைக்கிறேன். பாஜக அதிகபட்சமா 25 இல்லைன்னா 30 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அதாவது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறதுக்கே நான் போகல. குதிரைக்கு கொம்புகள் 1ஆ 2ஆ என்பதுதான் என் கேள்வி, உண்டா இல்லையா என்பதல்ல அப்படின்னு நீதிமன்றத்துல கூண்டுல இருக்கிறவனை பார்த்து நீதிபதி கேட்பாராம். குதிரைக்கு கொம்புகள் 1ஆ 2ஆ என்பதுதான் என் கேள்வி, உண்டா இல்லையான்னு பதில் சொன்னா நீதிமன்ற அவமதிப்பு. அந்த மாதிரி பாஜக கேட்பதே அந்த 50ல நல்லா பொறுக்கி ஒரு 30 இடத்த மிஸ்டர் பழனிசாமி இதை எங்களுக்கு அப்படியே கொடுங்க அப்படின்பாரு. அதை அந்த கூட்டணியை பொறுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அப்ரூவல் பண்ணுவார். கருணாநிதி ஒரு காலத்துல எல்லாத்தையும் சொல்லி ஏமாத்துவார். கூட்டணி என்பது நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து பகிர்ந்து கொள்வதும் அந்த மாதிரி ஒரு இணக்கமான நீங்களாம் எதிர்பார்க்கிற அப்படி நெஞ்சு வலிக்கிற மாதிரி
அற்புதமான அந்த கூட்டணி நல்லபடியா போயிட்டு இருக்குது. நல்லபடியா சீட் பெற முடியும். அதனால நிறைய ஆஸ்பிரின் மாத்திரை வாங்கி கட்டுக்கட்டா உங்க ஆபீஸ்ல வச்சுக்கோங்க. மறக்காத ஒரு ஆஸ்பிரின் அட்டையை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. மாதேஷ், இன்னொரு பிரச்சனையும் இருக்கு சார். ஓபிஎஸ் டிடிவி அவங்க எல்லாம் உள்ள வராங்கன்னா இபிஎஸ் ஏத்துப்பாரா, அதிமுக ஏத்துக்குமா? அவங்க எல்லாம் அலைன்ஸ்குள்ள வர்றதா இருந்தா அதை எப்படி பிஜேபி இன்னமும் அவங்க எல்லாம் எங்க கூட்டணியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட்ல. இதை பொறுத்த மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்றேங்க. திரு டிடிவி தினகரன் அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிறாரு. அவர் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்வார் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்த நம்பகபூர்வமான செய்தி. அவர் தொடர்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பாஜக தன்னுடைய உள் ஒதுக்கீட்டுல அவருக்கு உரிய சீட்டை அவர் வழங்கும். ஸோ அவருடைய பிரச்சனை அல்ல. தென் மாநிலங்கள்ல அவராலையும் எங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு மரியாதைக்குரிய எங்க தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரனை தலைவராக போட்டது இந்த கூட்டணிக்கு ஒரு பெரும் பலம் அப்படிங்கிற மாதிரி. அவரை எதுக்கு உங்க புன்னகைக்கு எனக்கு அர்த்தம் தெரியுது மாதேஷ். தேசிய திராவிட மாப்பிள்ளைன்னு சொன்னா நேற்று வரை திராவிட கட்சியில் இருந்து இன்னைக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக ஆயிருக்கிற திராவிட தேசிய மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னேன். அவர் ஒரு கூடுதல் பலம். இவரு டிடிவி தினகரன் அவர்கள் அந்த பக்கம் வர்றது கூடுதல் பலம். ஓபிஎஸ் அவர்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னமும் ஆள் இல்லாத ஊருக்கு இது அப்படிங்கிற மாதிரி, ராஜ்யம் இல்லாத ஊருக்கு நான் தான் ராஜாங்கிற மாதிரி இதை ஒருங்கிணைப்பு இல்லாத ஒருங்கிணைப்பாளர்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை விடுத்து அவர் ஏதாவது ஒரு தனி அமைப்பு அப்படின்னு ஆரம்பிச்சார் அப்படின்னா இன்னும் தேர்தல் ஆணையம் அங்க அவங்க ஒரு முடிவு எடுக்கணும். இன்னும் வழக்குகள் அவர் நீதிமன்றம் சிவில் கோர்ட் வழக்கு ஏமாதேசி தமாஸ் பண்ணிக்கிற சீரியஸா பேசிட்டு இந்த பெங்களூர் புகழேந்திக்கு இந்த கேசி பழனிசாமி எல்லாம் வேலை இல்லாம அப்பப்ப மீடியாவில் வரணுங்கிறதுக்கு பாவம் சொந்தக்கார சேலை பண்ணி பிளைட்டே நின்று அங்க நிர்வாசன் சதவீதம் பேட்டி கொடுத்துருக்கானுங்க. உங்க பாசிலே சொல்ற பிஜேபி எங்க பாக்கெட்ல இருக்குது, தேர்தல் கமிஷன் என்ன பண்ணும்? பிஜேபி இப்ப எடப்பாடி எங்க பாக்கெட்ல இருக்குது. ஆமா, யார் இன்னைக்கு கூட்டணி தேடி வந்து நான் அப்படி குறைச்சு மதிப்பில்லை. இந்த கூட்டணி முறிந்தப்பயே நான் சொன்னேன், நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, இந்த கூட்டணி தொடர்வது நாட்டுக்கு நல்லதுன்னு நான்லாம் உண்மையாலுமே வருத்தத்துல இருந்தேன். ஆனால் கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அரசியல் கள யதார்த்தங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அன்னைக்கு பிஜேபியும் சில தவறுகளை செய்தது. அரசியல் கற்றுக்குட்டிங்கிற அண்ணாமலையை இங்க விட்டு அவர்கிட்ட என்ன நம்பர் ஆஃப் பவர்ஸ் நீங்க அதாவது களத்தை சுத்தப்படுத்தி இதுவரைக்கும் எந்த பாஜக தலைவர்களுக்கும் கொடுக்காத அதிகாரத்தை கொடுத்து அவர் அந்த மாதிரி ஒரு கட்டமைச்சார். என்ன விட்டுருங்கன்னா நான் பாருங்க 20% ஓட்டு வாங்கி காட்டுவேன், 5 MP ஜெயிப்பேன்னு அவரை நம்பி பாஜக முழுவதுமா விட்டு பாஜக இன்னைக்கு குட்டு வாங்கிட்டு இவர் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. தமிழகத்துல ஒரு வலுவான நம்மளுடைய கட்சி கொள்கைக்கு ஒத்து போகின்ற மரியாதைக்குரிய ஜெயலலிதா வழி நடத்தின இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக வேணுங்கிற யதார்த்தத்தை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்தாங்க. பாஜக தமிழகத்தில் ஒரு சுமை இல்லை, அதுக்கிட்டையும் ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது. பிரதமரா மோடி மிக சிறப்பா செயல்படுறாருங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டு உண்மையாலுமே உளப்பூர்வமா அமைஞ்ச இந்த கூட்டணி. அதனால கவலையே படாதீங்க. இதுல இன்னும் திரு பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய கட்சிகள் சேருவாங்க. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அதான் சொல்றேன், பாஜகவே எங்க கையில இருக்குது. டெல்லி பாஷா பாய் எங்க இன்னொரு பாக்கெட்ல இருக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பாக்குற மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிக்கிற மோடி அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்க கூட்டணிக்கு இருக்கிறப்ப தேர்தல் கமிஷன் என்னையா பண்ணும்? உங்க பாஷையிலே கேக்குறேன், என்ன பண்ணிட போகுது? வச்சுக்கலாம், நாங்க எங்களுடைய இதுலயே கோட்டாவிலேயே அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா அவர் ஏதாவது தாமா ஊப்பி ஆப்பான்னு ஏதாவது கட்சி பேர் ஆரம்பிச்சுக்கணும், தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு அப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சுக்கணும். அந்த மாதிரி அவர் அதிமுக பன்னீர்செல்வம் என்டிஏ அலைன்ஸ்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே மேடையில உட்கார்ந்தாகணும்ல. பன்னீர்செல்வம் நீங்கள் பழைய பன்னீர்செல்வம் ஆயிட்டு வரணும். ஒரு படத்துல விஜயகாந்த் மறைந்தும் மறையாமல் தமிழக மக்கள் மனதில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற விஜயகாந்த் சொன்னார், இந்த மாதிரி பன்னீர்செல்வம் நீங்கள் பழைய பன்னீர்செல்வம் ஆயிட்டு வரணும். அப்படின்னா செஞ்ச தவறெல்லாம் வருந்தி அதிமுக தொண்டர்கள்ட்ட வருத்தம் தெரிவிச்சீங்கன்னா ஒருவேளை நீங்கள் அதிமுக மீண்டும் தொடரலாம். இல்ல நான் கேக்குறேன் அந்த இது சார் என்டிஏ அலைன்ஸ்குள்ளார எங்கேயா போவாரு? என்டிஏ அலைன்ஸ்குள்ளார ஒண்ணு துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கணும், இல்ல கழுத்துல கயிறு மாட்டிக்கணும், இல்ல பாட்டில் இருந்து வாங்கி குடிக்கணும். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இதுல எது பெஸ்டோ அதை எடுத்துக்க சொல்லி எங்க போவார்? பிஜேபி அவங்கள இல்ல நீங்க அப்படி எல்லாம் போத்தேவல எங்க கூட இருங்கன்னுட்டாங்கன்னா கூட இருங்கன்னா அவர் அதிமுக கிளைம் பண்ணாம தாமா இபி ஆப்பா ஊப்புன்னு ஏதாவது பேரை கீரை வச்சுக்கிட்டு போனா அதுக்கு ஒரு சீட். ஒரே மேடையில இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா எடப்பாடி பக்கத்துல திரு பன்னீர்செல்வமா? இந்த கேள்வி நான் கடந்து பார்க்க விரும்புறேன். அதை பதில் சொன்னா அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதை பத்தி அவர் ஒரு பொருட்டே அல்ல.
இன்னைக்கு அதிமுகவின் ஒற்றை முகம் புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சி தலைவியால் வளர்த்தெடுக்கப்பட்ட 3வது அத்தியாயமாக சாதாரண கிளை செயலாளராக இருந்து தன்னை தகவமைத்துக் கொண்டு இன்னைக்கு பொதுச் செயலாளராக 1.5 கோடி தொண்டர்களுடைய தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி வலுப்பெறணும் அப்படின்னு தான் நினைப்பார். ஓபிஎஸ் தன் நிலை புரிந்து, தன் நிலை அறிந்து, தன் உயரம் தெரிந்து புது லெட்டர் பேடு, புது விசிட்டிங் கார்டு, புது கொடி ஏதாவது ரெடி பண்ணிட்டு வந்தா இந்த ட்ரெயின்ல ஏறிக்கலாம். ஏசி போட்டிக்கெல்லாம் கிடையாது, அன்ரிசர்வ்ல ஏறு, ஏதாவது ஸ்லீப்பர் கிளாஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இறுதியா ஒரு கேள்வி சார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 26 தேர்தலுக்கு வியூகத்தோடு பயணிக்கிறாரா அல்லது இல்ல பிஜேபி ஏடிஎம்கே நம்ம ஒரு நிர்பந்தத்துல வந்துட்டோம், எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அப்படி வந்துட்டோம், சரி அது என்ன பாதையில போதும் அந்த போக்கிலே போவோம், என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டில் பயணிக்கிறாரா சார்? என்ன எடப்பாடி பழனிசாமியை வந்து அப்படியே லேசர் பிஸ்டல் வச்சு இங்கேருந்து கடத்திட்டு போய் அமித்ஷா பிராண்ட் நிறுத்தினாங்களா? அதாவது இந்த கூட்டணி ஏற்பட்ட உடனே கடப்பாறை தின்னவன் எந்த கஷாயத்தை குடிச்சா ஜீரணம் ஆகுங்கிற மாதிரி தவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நினைச்சது இவர் இதே மாதிரி முறுக்கிட்டு தான் இருப்பாரு, இவர் தனியா ஒரு கூட்டணியா இருக்கும், அதிமுக தனியா இருக்கும், நம்ம தமிழ் தேசிய அதிபர் ஒரு பக்கம் தனியா இருப்பாரு, சின்ன பகவதி ஒரு பக்கம் இருப்பாரு, நம்ம படுத்துக்கிட்டு ஜெயிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அரசியல் வித்தகர், அதாவது எங்க சேலத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய மூதறிஞர் ராஜாஜி தான் சாணக்கியர்பாங்க. அந்த சாணக்கியர் பிறந்த சேலம் மண்ணுல பிறந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சாணக்கியத்தனம் இருக்கு. அது மிக சாணக்கியத்தனமா வெட்ட வேண்டிய நேரத்துல வெட்டி விட்டாரு, கூட்டு வைக்க வேண்டிய நேரத்துல கூட்டு வச்சிருக்கிறாரு. யாருடைய நிர்பந்தமும் இல்ல. மிக அற்புதமா இந்த கூட்டணி. அடுத்தது உங்க ஆதர் டிவி மூலமா ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்றேன். வெகு விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு எங்களுடைய தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன் 2 பேரும் கைகோர்த்து தமிழகமே கிடுகிடுக்கும் அளவுக்கு பல இந்த திராவக மாடல் அரசு எடுத்து அந்தந்த மாநிலத்துல பெரிய போராட்டம் நடத்த போறாங்க. அந்தந்த மாவட்டத்துல போராட்டங்கள் நடத்த போறாங்க. மாநிலம் முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய போறாங்க. இனி பாத்தீங்கன்னா இந்த அடுத்த ஒரு 6-7 மாதங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் நேற்றைய முதல்வர் வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் போராட்டம் இப்படிங்கிறதா தலைப்பு செய்தியா இருக்கும். கேமரா யூனிட்னு 4-5 வாங்கி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க சுத்த வேண்டியதா இருக்கும். மாதேஷ், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒன்றும் குழப்பமெல்லாம் இல்லை. குழப்பமா மயக்கமா வாழ்விலே நடுக்கமா அப்படிங்கிற கண்ணதாசனுடைய பாட்டை கேட்டுட்டு தான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பீச்சில் போன மரியாதைக்குரிய போற்றத்தக்க கவிஞர் வாலி அவர்கள் அந்த பாட்டை கேட்டுதான் மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமாங்கிற பாட்டை கேட்டுட்டு தான் தற்கொலை எண்ணத்தை மாத்திக்கிட்டு திரும்ப கண்ணதாசனுக்கு எதிராகவே நான் வந்து கடை விரிச்சு உக்காந்தேன் அப்படின்னு பல இடத்துல ஒரு குறிப்பிட்டிருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு போகும் அரசியல் பாதையில் நடுக்கமில்லை, குழப்பமில்லை, எதிலும் குழப்பமில்லை. தமிழகத்தை காப்பார் எடப்பாடி பழனிசாமி. பழனியில் இருக்கும் பழனிசாமி எப்படி இந்த உலகத்தையே காத்து கொண்டிருக்கிறாரோ 2026 எடப்பாடி பழனிசாமி அதை நோக்கி மக்களால் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பாருங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணிகண்டன். நன்றி மாதேஷ், நன்றி.